ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜிஎஃப் சேனல். இல்லைங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி கேம் தான் விளாட போகிறோம். ஆக்சுவலி நான் 3 பேர் வச்சு விளாண்டு பார்த்தேன். 2-3 வீடியோ எடுக்கும் போது 2 தடவை விளாண்டேன். ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அடுத்து வீடியோ எடுக்கிறேன், வராங்க கஷ்டமாக வராங்க. அதான் சொட்டையும் ஸ்டண்டில் அமைச்சு மட்டும் வச்சு விளாட போகிறோங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பயமே இல்லாமல் மேலே போயிடலாங்க. ஓப்பன் இந்த வீடை நான் கற்றுவேன், யாருக்கும் தெரியும், எனக்கு தெரியலை. இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப அமுக்கணுமா? இப்போ பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. அமுக்கணும் போலங்க. அப்போ நான் அப்போ பண்ணேன், வந்துருச்சு. இப்போ நேராக வந்து அந்த ட்ரெயின் இருக்கும்லவங்க, அங்கே போகணுங்க. கேள்வி வந்து மண்டையில் அடிக்க போகுது. இந்த ட்ரெயின் எங்கே? அந்த இந்த இடம் சவுண்ட் எதுக்கும் அதிகமாக வச்சுக்கிறோம். ஓப்பன் ஆகும். இந்த அடிச்சிருச்சாங்க சவுண்டை. இப்போ அது வந்து வரும் பாருங்க. ஸோ அந்த பாட்டிமாவா வந்துடும். நேரத்தில் வந்தோடனே அது வந்துடும். இன்னும் 2-3 வருஷத்தில் வந்துடும். இப்போ நடந்து வர சவுண்டை கேட்குறீங்களா? வர மாட்டேங்குது. விடுங்க, இப்படியே நடந்து வர சவுண்ட்லாம் காதில் வச்சு கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் பெரிய யாரோ சூப்பர் ஸ்டார் வர மாதிரி கண்டுக்குள்ளே வச்சு பார்க்குற மாதிரி பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. வருதா இல்லையா? ஐயோ. ஆனால் 3 பேர் வச்சலான்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு வந்து ரொம்ப வேகமாகவே வரும். இப்போ தான் என்னாச்சுன்னு தெரியலை, இன்னும் ஆளை காணோம். ஐயோ, ஒரு கேம் ஸ்டக் ஆகிடுச்சா? அந்த வந்துருச்சுங்க. போகலாமா? ஐயோ பார்த்துருச்சுங்க. பார்த்துருச்சு. ஒரு கைப்புள்ள கம்பை வச்சு ஒரே அடிங்க. அந்த கம்பை பார்த்தீங்களா? எம்பிட்டு பில்ட் ரத்த கலவையாக இருக்குது. ஐயோ, மேலே போ. எங்க ஒட்டை ரூமுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொட்டை ரூம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே வந்துருச்சு அலியன் வேறு. உங்கள் ஊர் பக்கம் மழை பெய்யுது இங்கே காண. நேற்று நைட்லேருந்து இப்போ மணி வந்து கரெக்டாக 4:03 4 மணி 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. தூருது, மழை பெய்யுது. சரி, இந்த ஆக்சுவலி இப்போ ஒரு சேலஞ்ச் எடுப்போங்க. டே 1க்குள்ளேயே நான் கிராணிக்கிட்ட அடி வாங்காமல் வாங்காமல் வெளியே பண்ணேன். நீங்கள் எல்லா பேரும் லைக் பண்ணணும், ஓகே வாங்க. வந்துடு. எனக்கு சவுண்ட் கேட்குது. ஐயோ வந்துருச்சு. அப்போ என்னமோ பெரிய ராணி இவங்க வேங்க. ஒரு ஜனல் ஒரு மண்ணாங்கட்டி அவங்க தெரிய மாட்டேங்குது. வெளியே போய் பார்த்துட்டு வருது. என்னடா நான் டே. ஓகே, இப்போ எங்கே இருக்கா இல்லையா? வெளியே போயிடுச்சு. எங்கே ஆளை இதுக்குள்ள என்ன இருக்குது? அப்பாடி ஏங்க, நீங்கள் சொல்ல மறந்துட்டே பாருங்கள். என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா, டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். அது கண்டிப்பாக இது ரொம்ப தேவைப்படுங்க. டோர் எஸ்கேப்பெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. எத்தனை பொருள் தேவைப்படுமா? அந்த பிரிட்ஜு மாதிரி இருக்கும், அது கீழே தழுவலுக்கு ஒன்று வேணும். அப்புறம் ஃபியூஸ்ன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த ஷெட்டுக்கு ஒன்று தேவைப்படும். அப்புறம் இந்த இதுவும் தேவைப்படுங்க. இந்த இதை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். ஏங்க வெப்பன் கீங்க செத்துச்சுரா அந்த நாய். வெப்பன் கீ எடுங்க, மண்டேலே ஷாட்டை போடுங்க. தரிசனம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க. வாங்கலாமா வேணாமா? எப்போ நான் 4th படிக்கும் போது தரிசனம் வாங்கினது. இப்போ வாங்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே. இன்றைக்கி நம்ம போகும்போது தரிசனத்தை மண்டையிலே போட்டு போகிறாங்க. இங்கே நடக்கிற சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓப்பனில் தானுங்க இருக்கா? இல்லை. வெப்பன் சிங் ஷாட். வெளியே வா. படி கிடச்சிருச்சுங்க. இப்போ நேரம் கீழே. ஐயோ பார்த்துருச்சு. ஐயோ முட்டு தந்து. ஐயோ பார்த்துருச்சுங்க. ஐயோ ஒரு குத்திடும். அப்பாடி நெஞ்சு வலிக்குது. என்னோட லாக்கில் இருக்கு. ஐயோ
இந்த கேம்ல இதாங்க பிடிக்கவே பிடிக்காது. பண்ணுற இடத்துல கிராணி வந்து மொண்டைன்னு அடிச்சுதான் நான் என்னங்க பண்ண முடியும்? வரல. கல் 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 ஃபஸ்ட்டு மண்டையில் அடிச்சு தான் மிச்சம் எல்லா வேலையும் பண்ணணும். படி கல் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே வர இந்த ஸ்க்ரீன் ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோ கண்ணுக்கே தெரியாது, எங்கே போச்சுன்னே தெரியாது. அது எங்கே இன்னொரு 4 2 3 இன்னும் ஒரு கல் எடுத்துகிட்டு போய் அடிக்கலான் இருக்கேன். அந்த அந்த சுத்திருக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். அது எங்கே இருக்குது வந்துருச்சு. ஏங்க அங்கே தாங்க இருக்குது. இரு மண்டை. ஆஹா, தரிசனை கடிச்சானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அந்த தரிசனம் சொல்லுது நீ இந்த கேமில் ஜெயிச்சிருவானு சொல்லியிருக்கு. வாங்க ஜெயிக்குதா இல்லைன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இன்னொரு ஸ்டோன் வேணும். இந்த தாங்க இருக்கு. இன்னும் இருக்கா? நேராக கீழே போய் கதை உடச்சி உள்ளே என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே போய் அந்த இதை போய் அடிப்போங்க. என்ன இதுரா? ஐயோ ஐயோ, கல் கஷ்டப்பட்டு ஆட்டையை போட்டு எடுத்துட்டு வந்தேனே, வெட்டியா போச்சே. அந்த கிராணி 2 ஸ்டோனை வச்சு எடுத்துட்டு போகலாங்க. அப்படி 100 ஆயிரத்துக்கு இங்கே ஸ்டோன் இருக்கு. ஃபஸ்ட்டு நேரம் மேலே போய் அந்த காக்காவை போய் கொல்லணுங்க. இந்த கிராணி வேறு என் காலிலே அடிச்சிருச்சு அப்படின்னு தான் நிறைய யூடியூபர் சொல்லுவாங்க. பட் உண்மையில் நான் செவுத்துல காலில் இடிச்சுட்டேன். இந்த கிராணி மண்டையில் அடிக்க போகுது. இது மேலே இருக்கா? அம்மா தவையே வலி விடுமா சாமியே சரணம் ஐயாப்பா. ரூமில் என்னங்க இருக்கு? ஒன்றுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அப்படி மேட்ச் பாக்ஸ்னு இப்போ தாங்க பார்க்குறேன். 3 பேர் இருந்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த கட்டை கூட ஈஸியாக கிடச்சிருந்து. மேட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. காக்கா நான் நிறைய தடவை அந்த கிழனோட கண்ணை வச்சு தான் அடிச்சிருக்கேன். ஏய் ஏய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? அப்போ கண்ணில் சுட்ட வழியே இல்லையா? சுடுங்க. அப்படியே அங்கே காயின் தான் இருக்குது. நம்ம கேட் எஸ்கேப் பண்ண போகிறோம். காயின் எதுக்குமா தேவையே? 2 கல் தான் வேஸ்ட். போமா அப்படியே ஐ சி யூ அப்படின்னு வரணுமா கிராணி? ஓ ஸ்வாஹா, அவ்வளோதான், போயிட வேண்டியதான். எனக்கு ஆனால் கிராணி ஒன்றாக்கா நல்லா தான் இருக்கும். இதை கண்டுபிடிச்சி உடச்சி வச்சிருச்சு போல். கல் கல் கல்லே. இங்கே வீட்டை விட்டு வெளியே போனால் கல்லாக தான் கிடக்கும். இங்கிட்ட நான் ஒரு கல்லும் கிடைக்க மாட்டேங்குது. கல்லே 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 எங்கடா போச்சு? ஐயோ அடே கல் எங்கடா இருக்க? ஐயோ உஷுரை வாங்குது உஷுரை. அரே கல் கல் இந்த இருக்குங்க. இப்போ நேரம் போகலாம். இன்னொரு ஸ்டோன் கிடச்சிருச்சு, எடுத்துக்கார வேண்டியது. எங்கே போகிறது? ஃபஸ்ட்டு அது கூப்பிடுவோம். திரும்பி எனக்கு தெரிஞ்ச ரீஸ்பான் அடிச்சிருக்கோம். போய் கொள்ளணுமா? ஹலோ கிராணி, வெளியே வா வா வா. இப்போ வந்து அடித்த சட்டம் இங்கே கேட்டிருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தைரியமாக கீழே போகலாங்க. கண்டிப்பாக கிராணி மேலே தான் இருக்கும். இப்போ அங்கே போயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிருக்கும் நான் நினைக்கிறேன். கடவுளே, கீழே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. என்னங்க சொல்லுச்சு? ஐடென்சி என்னமோ ஒன்று சொல்லுச்சு. இப்போ என்னமோ சொல்லுச்சு. ஐயோ, என்ன காதில் ஒழுங்க விழுகலை. ஐடென்சி அப்படின்னுச்சு. அப்போ வருமா வராதா? நடக்கிற சவுண்டிங் கேட்குது. இனிமேல் தான் வரும் போல். ஒவ்வொரு டேர்னிங்களும் பயந்து பயந்து டேர்ன் பண்ண வேண்டியதாங்க இருக்குது. இப்போ அப்படியே தள்ளி விட்டேன்னா அப்புறம் அம்பிட்டு தான் என் கதிச்சோ. வந்துருச்சா இல்லையா? ஹே பாய், வெளியே வா பாய். யாரா அந்த சொட்டை பூ? ஏய் சொட்டை, ஐயோ போடுறோம் சொட்டை நாய். எப்போ எம்புட்டு உசுரா வாங்க வேண்டியது? சை
மேலே போய் இங்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? நாளைக்கு ஒரு ஸ்கோப்பாடி ஃபியூஸ் மேலே மாட்டி எஸ்கேப் ஆயிடலாம். நாளைக்கு ஸ்கூலில் வேறு எக்ஸாமுங்க, என்னங்க பண்ணுறது? நாளைக்கு கண்டிப்பாக இந்த வாரம் 21ஆம் தேதி வரைக்கும் வீடியோ கண்டிப்பாக வராது. மீறி வந்தாலும் எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க, தேவையில்லாத வேலை. ஸோ 21ஆம் தேதி to 3ஆம் தேதி நினைக்கிறேன், அன்றைக்கி வேணும் நம்ம வீடியோ வருது. இருக்கு இப்போ கண்ணாடி உடச்சிருப்பாங்க. கண்ணாடி எனக்கு இப்போ அந்த கத்தி படம் தான் நான் வருது. துப்பாக்கியா டுடு பைத்தியக்காரைய ஒன்றும் கொடுக்க வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓட இதுக்குள்ள என்ன இருக்கும்? பா ஷெட்டுக்கு கிடச்சிருச்சு. என்னங்க எல்லாமே கிடச்சி போச்சு. இப்போ நம்ம மேலே போய் எதுக்கோ பார்ப்போம். அப்புறம் அந்த கட்டையை எடுத்து வச்சோன்னா அந்த சுற்றுறது கிடைக்குங்க. எதுக்கு நம்ம மேலே போய் அங்கே போய் உடச்சி பார்ப்போங்க. கிராணி எப்படி பின்னாடி வந்து அப்படின்னு கேட்கணும். அதுவேளை யூ கேன் பிளே ஒழுங்கு ஆய மாட்டேங்குது. யூ பிளேயிங் வித் மை ஹைட் அண்ட் சீக் அப்படின்றது ஒரு பைத்தியத்தனமாக ஒரு வாய்ஸ் வேறு. ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, அந்த கதை என்னன்னு எனக்கும் புரியலை. கிராணியும் கிராண்ட்பாவும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு இந்த நிற்கிறதுல இந்த காரில் தான் வந்து கிராண்ட்பா போயிருக்கார். ஒரு நாள் போயிருக்கும்போது பஸ் இடிச்சு அவர் செத்து போயிட்டார். கிராணிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும்லங்க, அந்த பொண்ணுக்கும் அவங்க ஒருத்தர் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த மாப்பிள்ளை வந்து செத்து போனவங்கள உயிரோட கண்டுபிடிக்கிறதா வந்து ஒரு வேலையாக அதை அவர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அதுவும் நிறைய இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ் ஆச்சா இல்லைன்னு தெரில. ஒரு நாள் வந்து கிராணி வந்து கேட்கும் அவங்கள்ட்ட போய் கிராண்ட்பாவை வர வைக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் அந்த கிராண்ட்பாவன்னு சொல்லி ஒன்று அவரும் கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்தப்போ அவருக்கு வந்து எல்லாத்துலேயும் இப்போ நம்ம கிராணி அடித்தா கூட அது லேட்டாக தான் அங்கே வரும். இப்போ நான் கீழே போய் சத்தம் போடுறது கிராணி தான் முதல்ல வரும், அது லேட்டாக தான் அங்கே வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சண்டை நடந்திருக்கும் போது கண்டிப்பாக அந்த இடிச்சிருக்குமோ அந்த கண்ணாடி இருக்கும்ல, அது கண்டிப்பாக கண்ணை கிழிச்சு விட்ருக்கும். ஸோ அதனால கண்ணை கிழிக்காமல் போயிருக்கும். இடித்து வெடித்ததுனால வந்து அவர் காதும் எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த அமரன் படத்தில் உள்ள அந்த பாம்பு சவுண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அந்த இதாச்சு, அதே மாதிரி தாங்க இருக்கும். அதனால் வந்து இப்போ கிராணி வந்து ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கான். ஆனால் அது நடந்த அமெரிக்காலே எங்கன்னு தெரில. ஆனால் வெளிநாட்டில் இந்தியாவுக்குள்ள இல்லை. எங்கள் அப்படியே எங்கள் மண்டையில் அடிக்க போகுது. கடவுளே நல்ல பொருளாக கிடைக்கணும், டோர் எஸ்கேப்புக்கு கிடைக்கிறதா இருக்கணும். இதெல்லாம் கிடச்சிருச்சு, அதை மட்டும்தான். இதனால இங்கே இருக்குது. அப்போ அவங்க இதெல்லாம் எடுக்க தேவை இல்லையா? நான் எனக்கு போகிற வழி தெரியுங்க. மேலே ஏறி சைடாக குதிச்சு போய் அதை எடுக்கணும். ஆனால் அது எடுக்கும் போது சில நேரம் லைட்டை தப்பு பண்ணி குதிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், செத்துருவேன். ஐயோ அது எப்படா எடுக்க போகிறதே நடவேலை இங்கேயே கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இது நம்ம போய் அங்கே போய் போட்டுட்டு வந்துடலாங்க. எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ அதாவது அங்கே போய் வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே கிராணி வந்து ஐ வில் see you அப்படின்னு வந்து அடிக்கணுமா? இப்போ நானும் ஊன்னா ஓகே. ரொட்டேட். கிராணி எங்கே இருக்கீங்க? என்னடா அதுக்குள்ளேயும் கீழே வந்துருச்சா? என்ன ஒரு ஃபாஸ்ட். நாக்கோட துணி பிடிச்சி போய் 10 நிமிஷம் கழிச்சு தான் கீழே ஆரம்பிச்சு. இந்த ஸ்டோனுக்கு என்னடா உட்காந்து எடுக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு பண்ணணும். இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு இருக்கேன். இப்போயே 14, 20, 21, 14 நிமிஷமே தாண்டிடுச்சு. கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஃபியூஸ் அங்கே தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நேராக போய் அந்த சிங் ஷாட் எடுத்து கிராணியை முடிச்சு விட்ருவாங்க. முடிச்சு விட்டால் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். இங்கே தான் நான் எங்கேயோ போட்டேன். இங்கேயா? டக்குன்னு சவுண்டு போடு. போட்டியா? கீழே போய் உட்கார். சவுண்டு கேட்கல.
சவுண்ட் லைட்டாக கேட்குதுங்க. நடந்த ஒரு சவுண்டு கேட்குது. அந்த கதவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல். நடந்த ஒரு சவுண்ட் நல்லாவே கேட்குது. வெளியே போகிறதுக்கும் பயமாக இருக்குது. சவுண்ட் நல்லா கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்துருச்சு. ஐயோ கிட்ட வருதா? அண்ணன் வரீங்களா? எங்க மேம்? எங்கங்க போறீங்க? இதான் இருக்கேன் பாருங்க. சொட்ட பைத்தியம். ஐயோ அட பாவி, ஒரு கல் வேஸ்டா போச்சே. எங்க அவ்வளோதான் அடிச்சு போகிறேன் சந்தோஷத்தில் குறி மிஸ் பண்ணி அடிச்சு போட்டேங்க. ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது? வெளியே போனால் கம்பெடுத்து ஒரே அடியாக போட்டுருச்சு. நான் என்னங்க பண்ணுவேன்? போகலாமா வேணாமா? அப்போ கிளம்பி போயிருக்கலாங்க. ஐயோ இது வேறு இப்படி இங்கிட்டு ஓட்டிடலாமா? அங்கிட்டு வேறு பெல் சவுண்ட் காட்டி கொடுத்து இது காது நல்லா ஆயிடுச்சுன்னா ஐயோ. போகலாமா வேணாமா? ஐயோ வாங்க போவோம். அடித்தாலும் பரவாயில்ல, போகலாம். ஓகே போகலாம். ஐயோ அம்மா மண்டை நல்ல வேலை மண்டையில் அடிக்கல. இப்போ நேராக மேலே போகிறோங்க. மேலேனா பொருளோக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மேலேனா வீட்டுக்கு மேலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கட்டும், ஃபியூஸை போய் மேலே போய் மாட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த கிராண்டிக்கெல்லாம் என்னன்னே தெரியல. ஒரு பொருளை ஒரே இடத்துல வைக்க வேணாமா? என்னமோ நாங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி கிழிச்சிடமா? எப்படினாலும் கண்டு தான் பிடிக்க போகிறோம். இது எங்கெங்கேயோ ஒளிச்சு வர வச்சுருக்கு. இப்போ நேராக வந்து அந்த ஷெட்டுக்கு இங்கே அந்த ஃபயர் தான் இருக்கா, ஷெட்டுக்கு இருக்கிறாங்க. அதை வச்சு ஷெட்டை ஓப்பன் பண்ணிட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டு திரும்பி மேலே வந்து ஐயோ திரும்பி மேலே போய் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு வரணுங்க. நானுங்க திரும்பி கல் எடுத்து அதை போட்டுட்டு பண்ணலாங்க வேலை. இதுவும் அதனால போட்டு இதுதாங்க பண்ணணும். போட்டுட்டு எப்போல்லாம் நான் அந்த பெரிய அந்த கிராண்ட் கண்ணெல்லாம் எடுத்து ரெடியாக நிற்பேன், அப்போல்லாம் வந்து ஸ்டோன் அப்படி குமிஞ்சு கிடக்கும் பாருங்க. திரும்புறதுக்கு ஒரு இடம் ஃபுல்லாக ஸ்டோனாக இருக்கும். இப்போ அந்த கிராண்ட் இல்லை, அந்த உண்டிகோல் மட்டும்தான். நான் சொல்லிட்டு அந்த ஸ்டோனை தேடுறேன் ஸ்டோனே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் ஆக்சுவலி நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஆடுறாங்க. ஃப்ரீ ஃபயரில் விளையாடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரீ ஃபயர்லேயும் இதே மாதிரி தாங்க. ஏதாச்சும் இந்த கண்ணை இப்போ லைக்கு M10 வச்சுக்கோங்க. M10 தேவைப்படும், அதை போய் சுட்டு எல்லா பேரும் காலி பண்ண ரெடியாக இருக்கும் போது M10 நம்மளுக்கு கிடைக்காது. சில நேரம் AK-47 எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு தோணும். அப்போ ஃபுல்லாக இந்த M10 கிடைக்கும். அதே மாதிரி எப்போ ஃபுல்லாக அந்த கிராண்ட் கண்ணை M10 எடுத்துகிட்டு வரேன்னா அப்போலாம் ஸ்டோன் குமிஞ்சிருக்கு. இப்போலாம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. வாங்க இதை டக்குன்னு போட்டு போவோம். இன்னும் அளக்கணும். ஐயோ கிராணிமா, அக்காமா, வெளியே வாமா, சூனியாக்காரி அம்மா. ஓ ஸ்வாகா ஓ சாமியே. ஐயோ இதோட பயமாக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப சோகமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா காலேஜில் வந்து ஃபெஸ்டிவல். அதுக்கு வந்து யாரோ வராங்க, பேர் மறந்து போயிட்டேன். அப்பாடி சூனியாக்காரி என் மேலே விழுந்துடாத. இப்போ நேராக கீழே போய் இதை எடுத்துகிட்டு வரணுங்க. ஷெட்டு கீ எடுத்துகிட்டு ஷெட்டு ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஃபியூஸை கிளியர் பண்ணிட்டு கரண்ட் பாஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போகும்போது தரிசனம் வாங்கிட்டு போங்க. எல்லா பேரும் வந்து இந்த வீடியோ பார்த்து தரிசனம் வாங்கிட்டீங்கன்னா எல்லோ கலர் ஹார்ட் அப்படியே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, ஏன்னா தரிசனம் வாங்கணும். VTG அந்த VT சென்னைன்னு ஒரு சேனல் இருக்கும், அதை பார்த்து அந்த கேமுக்குள்ளே வந்தாலே தரிசனம் வாங்கிட்டு தாங்க வெளியே போவேனே. தரிசனம் ஐயோ டக்குன்னு பண்ணணும். வீடை 5 நிமிஷத்துக்குள்ளே முடியும்னு நினச்சேன். பணம் 20 தாண்ட போகுது. நேராக போய் ஃபியூஸ் எடுக்கணுங்க. ஃபியூஸ் வந்து இங்கே தான் இங்கே போட்டு வச்சுருந்தேன். இந்த இருக்கு ஃபியூஸை எடுத்துகிட்டு சட்டின் கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு மேலே போய் பட்டனை கிளிக் பண்ணிட்டு குடுக்கணும்னு ஓடி வர வேண்டியதான்.
ட்ரெயின் எஸ்கேப் தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இப்போ நம்ம நினச்சா கூட ட்ரெயின் எஸ்கேப் பண்ண முடியும். ஆக்சுவலி எல்லா பொருளும் எனக்கு நான் கிடச்சிச்சு, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு விட்டேங்க. அப்புறம் மேலே இப்போ நம்ம எதுக்கோ வந்து இதை எடுத்துகிட்டு பயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்திகிட்டே போவோம். இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ நான் என்ன பாட்டு பாடணும், அச்சமலையை ஓடுதாங்க பாட்டு தாங்க பாடணும். இன்னும் இந்த கேரக்டர் ஓட மாட்டேங்கிறேன். அச்சமலையை ஓடு 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 ஓடினாலும் ஓட மாட்டேங்கிறேன். என்ன கேரக்டரும் எங்க வந்துருச்சுங்க. கிளிக் பண்ணுங்க, கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. சொட்டை நாயே அடிச்சுட்டு உட்காரவா வைக்கிற இருக்கிறது அவளுக்கு. ஐயோ சொட்டை வா, சொட்டையா மொட்டை, சொட்டை மொட்டை ரெண்டு பேர்ல யார் பேர் தெரில. மொட்டை மொட்டை வெளியே வா, மொட்டை மொட்டையை போட்டு விட்டுவேன். இருக்கிறதே கொஞ்சம் முடி, அதுலேயும் மொட்டை விட்டேன்னா பார்க்குறதுக்கே கொடூரமாகி போயிடுவேன். வெளியேப்பா. ஒரு கல் தான் மிஸ் ஆயிருச்சு, இந்த தடவை 3 கல் ஹெச்ஆடு தான் உனக்கெல்லாம் விழுகும். வெளியாவா குண்டாத்தி, இல்லைன்னா ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கு. நைட்டு குருமை ஒழுங்க வைக்காம இருந்திருக்க. வெளியேவா. யாரா அந்த கிளவி சரியா செவட்டுக்கு கூறுதியாக இருக்குது. ஹலோ கிளவி, கிளவி தாய் கிளவி வெளியாவா. வந்து சட்டு நான் அடிக்க போகுது. ஐயோ கிராணி செல்லுமா தங்கம் வெளியாடா. செவிட்டு தற்குடி வா, வெளியே வா. தரிசனம் வாங்கிட்டு போகணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. என் கை இப்போ துருப்பே சுடணுன்னு இருக்கு. இப்போ சொன்னால் நிறைய புல்லட் வேஸ்ட் ஆகும் அமுக்கு. ஓகே தரிசனம் வாங்க, எல்லாம் ரெடியாக இருங்க, க்யூவில் இருங்க. நீங்கள் ஒழுங்க வாங்க. 1 2 முடிஞ்சு. நீயே வச்சுக்கோங்க பொருளை. இந்த வீட்டை விட்டு வெளியே போக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து நாத்தத்தோடு செத்து போயிடுவேன். இதோட கேம் முடிஞ்சிருச்சு. அப்பாடி பார்த்தீங்களா பிச்சைக்காரங்க நான் ஓடி வந்ததுதான் தெரியுதுல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கேம் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.